அந்த மாதிரி ஆவியானவர் போயிடுவார். அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமா இருந்தாலும் உங்களை விட்டு நீங்க கடவது. இப்போ ஒருத்தர் ஜெபிக்கிறார், நான் இந்த ஆவியானவர் போயிடுவாரா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஒருத்தரை சொல்றேன். சங்கீதம் 51 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 51வது சங்கீதம். சங்கீதம் 51 முடிச்சிடறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடறேன். சங்கீதம் 51 வசனம் சொல்றேன். 11வது வசனம். இங்க மேல நீங்க பிராக்கெட்ல படிச்சுக்கோங்க, அவர் எதுக்காக ஜெபிக்கிறாருன்னு இருக்கும். இந்த 51வது சங்கீதமே அவர் எதற்காக ஜெபிக்கிறார் என்பது இந்த பிராக்கெட்ல இருக்கும். இல்ல வேண்டாம், வாசிக்க வேண்டாம், பிராக்கெட்ல இருக்கும், நீங்க படிச்சுக்கோங்க. நான் இந்த வசனத்தை மட்டும்தான் நான் சொல்லணும்னு விரும்புறேன். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இந்த ஜபத்தை செய்கிறவர் தாவீது. இந்த ஜபத்தை யார் செய்கிறார்? தாவீது. எங்க பாஸ்டர் பைபிள்ல சிலதெல்லாம் சொல்ல மாட்டார். ரொம்ப இந்த மாதிரி ஆக்வர்டா இருக்கிறதெல்லாம் பைபிள்ல அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பாவத்துல விழுந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டார். நல்லதையே சொல்லுவார். ஆனா நம்மளா அதை புரிஞ்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான். அவரிடத்துல இருந்து கற்றுக்கொண்டதான ஒரு சின்ன காரியம். இங்க பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லுது? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க. அதை கேட்டாரா? ஆண்டவர் எச்சரிக்கும் போது, ஆண்டவரே இந்த சிங்காசனத்திலிருந்து என்னை தள்ளிராதீங்கப்பா. என்ன, அவர் யார் தெரியுமா? அவர் ராஜா. அவர் நினைச்சா எதை வேணா செய்யலாம். அந்த இதுலதான் அவர் செஞ்சாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது, என் பதவியில இருந்து என்னை தூக்கிடாதீங்கன்னு கேட்கல. இதெல்லாம் என்னை ரொம்ப தொட்டதான ஒரு வார்த்தை. என் பதவியில இருந்து என்னை தூக்கிடாதீங்கன்னு கேட்கல. என்ன கேட்டார் தெரியுமா? பரிசுத்த ஆவி என்னிலிருந்து எடுக்காதீங்க. என்ன ஒரு மனுஷன் அவர்! இவங்களெல்லாம் படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. நமக்கு வேலை போகக்கூடாது, அது போகக்கூடாது, இது போகக்கூடாது. ஆவியானவர் என்கிட்ட ஒரு குறைய உணர்த்தும் போது, ஐயோ தூக்கிடுவாரோ. அதை ஏன் அவர் ஜெபிக்கிறார் தெரியுமா? சவுலை பார்த்தார். சவுல்கிட்ட பதவி இருந்துச்சு, ஆனா ஆவியானவர் போயிட்டார். இப்ப நான் அந்த வசனங்கள்லாம் எடுத்தா டைம் ஆயிடும். இதெல்லாம் அப்படியே விளக்கமா, இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இந்த காரியங்களை சொல்லணும்னா நமக்கு டைம் இல்லை. அப்ப சவுல்கிட்ட இருந்து ஆவியானவர் போயிட்டார். ஏன்னா அது தாவீதுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் தாவீது போய் சுரமண்டலத்தை எடுத்து பாட்டு பாடி அந்த பேயை விரட்டுறார். சவுல் ஆனா பதவியில தான் இருந்தாரு. சவுல் தன்னுடைய பதவியை காப்பாற்ற ஆண்டவரை விட்டு விலகினார். தாவீதுக்கு அது தெரிஞ்சதுனால, அதாவது ஒருவருடைய வீழ்ச்சி இன்னொருவருடைய சுதாரிப்பாய் மாறணும், அப்படி கற்றுக்கொண்டவர் தான் தாவீது. அவருடைய வீழ்ச்சி எதுல இருந்தது அப்படின்னு தாவீதுக்கு நல்லா தெரியும். இவ என்னக்கும் இந்த வீழ்ச்சி வந்துவிடக் கூடாது, இயேசுவின் நாமத்தினால சரீரத்தை பலவீனப்படுத்தப்படுகிற ஆவியை உன்னை விரட்டுற, பொல்லாத ஆவியே, நடுக்கத்தை கொடுக்கிற பொல்லாத பிசாசை வெளிப்போ. இந்த கூடுகையை விட்டு வெளியேறு. இருக்க உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. உன் அதிகாரத்தை இயேசு சிலுவையில பிடுங்கி விட்டார். உன் தலையை நசுக்கி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு உன்னை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். வெற்றி சிறந்த தேவனை நானா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெற்றி சிறந்தவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கிரியைகள் மொத்தமா முடக்கப்படுவதாக.
எல்லா இடங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற வீடு முழுவதுமாய். பொல்லாத ஸ்பிரிட், பொல்லாத விக்கிரத்தின் ஆவியை வெளியேறி இயேசுவின் நாமத்தில். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். பாத்தீங்களா? நான் இப்ப எடுத்து படிச்ச நான் 1 சாமுவேல்ல இருக்கோம். சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுவாரு, உன்னுடைய சிங்காசனம் தள்ளப்பட்டாயிற்று. ஆனா தள்ளல, இருந்தார். உனக்கு 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 பதிலா இன்னொருத்தர் வருவாருன்றார். ஆனா அவர் சிங்காசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சவுலினுடைய சாமுவேலுடைய அந்த வஸ்திரத்தை பிடிச்சி கெஞ்சுறாரு, எனக்காக ஜெபம் பண்ணு, எங்களுக்காக எனக்கு இந்த சிங்காசனம் வேணும், நான் இதுல உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. ஆனா இவர் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று ஜெபிக்கிறேன் பாருங்க ஆண்டவரே, அது போகக்கூடாது. அதுதாங்க சமூகம். அந்த அந்த ஜெபிக்கிறேன் இல்லப்பா, அவங்க முன்னாடி உட்கார்ந்து ஜெபிக்கிறேன்ல, அதுக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. அந்த தகுதி, அதாவது அறியாமையான காலங்களை தேவன் காணாதவர் போல் இருப்பாராம். ஒரு அறியாதவங்க, ஆண்டவர் அறியாதவங்க, இன்று தெரியல வந்து அந்த சாப்பல்ல வந்து ஜெபிக்கிறாங்க, அற்புதம் செய்து அனுப்பிடுறார். ஆனா எனக்கு நாளடைவில் எல்லாமே தெரியுது. ஆண்டவர் யாரு, அவர் பரிசுத்தர், அவருக்காக நம்ம பரிசுத்தம் எல்லாமே தெரியுது. அப்ப வந்து நான் தப்பு பண்ணிட்டே இருந்தேன், நான் தள்ளிடுவார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருப்பார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எபேசியர்ல இருக்குது இந்த வசனம். நம்ம அறியாமையான காலங்களில் ஆண்டவர் அதை காணாதவர் மாதிரி விட்டுருவார். ஆனா இப்ப மனம் திரும்பணும்னு நினைக்கிறார். அதுதான் இங்க. இப்ப இங்க தாவீது என்ன கேட்கிறாருன்னா, உங்க சமூகத்தை விட்டு சவுல் என்ன தெரியுமா கேட்டாரு? இந்த சிங்காசனத்தை விட்டு என்னை தள்ளக்கூடாது. ஆனா தாவீது கேட்டது என்ன தெரியுமா? சமூகத்தை விட்டு. இந்த வேதத்துல விழுந்தவங்களுடைய காரியங்களும் இருக்குது, ஜெயிச்சவங்களுடைய காரியங்களும் இருக்குது. ஒருவர் ஏன் வீழ்ச்சி அடைகிறாங்க ஆண்டவருக்குள்ள இருந்து அப்படின்னு பாக்குறதும் இருக்குது. ஒருத்தர் ஏன் ஜெயம் பெற்று போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. சவுல் கேட்டது எனக்கு பதவி வேணும்னு கேட்டார். தாவீது கேட்டது, உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் இல்லப்பா, அந்த தகுதியை என்னை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். போட்டுக்கா, எதை எடுத்துறாதீங்க, எதை எடுத்துறாதீங்க, சிங்காசனத்தை எடுத்துறாதீங்க. என்கிட்ட இப்படி நகை கிக எல்லாம் குவிஞ்சு கிடக்குது, தங்கமா இருக்குது, அதை எடுத்துறாதீங்க. என்கிட்ட இருக்கிறதான இந்த வீட்டை எடுத்துறாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம நினைக்கிற மாதிரியே இல்லைங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை வந்து எதிலே சார்ந்து இருக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியே இல்லை. சவுலும் ராஜா, தாவீதும் ராஜா. சவுலும் ஒரு தப்பு பண்ணாரு, தாவீதும் ஒரு தப்பு பண்ணாரு. இப்ப சவுல்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்கும் போது என்னை சிங்காசனத்திலிருந்து எடுக்காதீங்க அப்படின்னு தான் அவர் விண்ணப்பம் பண்றாரே தவிர என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க ஆண்டவரேன்னு கேட்கல. ஆனா தாவீது கிட்ட வரும்போது தாவீது என்ன தெரியுமா கேட்கிறாரு? பரிசுத்தாவி எடுத்துட்டீங்கன்னா அசுத்தாவி வந்துடும் ஆண்டவரே. அங்க சவுல் பரிசுத்தாவினால நிரம்பி இருந்தாரு அபிஷேகம் பண்ணும் போது. நான் எடுக்கிறேன் ஒரு நாள் இந்த சவுலை குறித்து அப்படியே ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். சவுல் ஏன் வீழ்ந்தார் என்பதை குறித்து ஒரு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி அப்படியே ஒரு இந்த நாள்ல இந்த மாதிரி டைம் இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுது என்னால. அப்ப இவருடைய ஜபம் என்ன? என்கிட்ட இருந்து பரிசுத்தாவி எடுக்காதீங்க ஆண்டவரேன்னு கேட்டவரு ஏன் கேட்டார் தெரியுமா? அவர்கிட்ட அசுத்தாவி வந்துச்சு.
சவுலுக்குள்ள அசுத்தாவி வந்ததா? வந்தது. வந்ததுன்னு வேதமே சொல்லுது. வேதத்திலே போட்டிருக்கு, சவுலுக்குள் அசுத்தாவி வந்தது, புகுந்தது. கர்த்தர் அனுமதித்தாராம், அப்படியும் போட்டிருக்கு. ஆண்டவரே அந்த அசுத்தாவி அவனுக்குள்ள போறதுக்கு அனுமதித்தாரா சவுலுக்குள்ள. அந்த வீழ்ச்சி இவருக்கு தெரியும். அதனால இவர் எப்படி சரண் அடைகிறாருன்னா, என்றது எது வேணா எடுத்துக்கோங்க, ஆனா இதை எடுத்துறாதீங்க. பரிசுத்தாவியை மட்டும் என்னிடத்துல இருந்து எடுக்காதீங்க. துக்கப்படுத்துறாரு. ஒரு தவறு செய்யும் போது நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். சவுல் என்ன செய்தார், தாவீது என்ன செய்தார் என்பதை 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை விளக்கி காட்டுகிறேன். இப்படி ஆனா தாவீதின் குமாரனே கூப்பிட்டாங்கல்ல புதிய ஏற்பாட்டுல. ஒரு குருடன் கூப்பிட்டானா, பத்திமை குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இங்க தாவீது என்ன சொல்றாரு, என்னிடத்திலிருந்து பரிசுத்தாவி எடுக்காதீங்கப்பா. எடுக்கல, மன்னிச்சார். அப்ப நீ பதவி எடுக்காதீங்கன்னு நீ கேட்கல தாவீது, என்கிட்ட பணத்தை எடுத்துறாதீங்கன்னு நீ கேட்கல. நீ தப்பு பண்ணும்போது, இப்ப நான் தப்பு பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுமா பயம் இருக்கும், ஐயோ கடவுள் தண்டிச்சு என் வீட்டுல இருக்க சொத்தெல்லாம் அழிஞ்சிருமோ, என் வாழ்க்கையில இருக்க நகையெல்லாம் போயிடுமோ, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதத்துல இருந்து என் கிட்ட இருக்க ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துடாதீங்க ஆண்டவரே. இதுதாங்க நம்முடைய ஜெபம். அதனால்தான் வேதம் வித்தியாசமானது, மனிதர்களும் வித்தியாசமானவர்கள். சும்மாலாம் ஆண்டவர் தாவீதின் குமாரன் எல்லாம் கூப்பிடல, அதற்குரிய தகுதியை உடையவராய் மாறினார். தவறு செய்தால்தான், ஆனா தகுதி உடையவராய் ஆண்டவர் மாற்றினார். ஏன்னா அவருடைய ஜபம், அந்த தாழ்மை, அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த எதை போக்கஸ் பண்றேன் நான் என்னுடைய லைஃப்ல, அதுதான் இந்த உபவாச ஜபத்தினுடைய சாராம்சமே. என்ன தெரியுமாங்க, நான் எதை போக்கஸ் பண்றேன், நான் எதை அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன், நான் எதற்கு அதிகமான என்னுடைய பிரயாசங்களை கொடுக்கிறேன், நான் எதற்காக அதிகமான காரியங்களை செலவிடுகிறேன், நான் எதற்காக அதிகமான நேரங்களை ஒதுக்குகிறேன், எல்லாவற்றை பார்க்கும்போது நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்றது தான், அந்த போக்கஸ் தான் இந்த உபவாச ஜபத்தினுடைய சாராம்சமே. அந்த போக்கஸை பண்ணி தான் நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து கொண்டு வருகிறோம். பணத்தை எடுத்து ஐயோ நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா, பிசினஸ் பாதி பூச்சி ஆண்டவரே, அப்படிதானங்க. என்ன தப்பு பண்ணேன்னே தெரியல, வேலையில இத்தனை பிரச்சனை, வேலையும் போயிடுச்சு. நான் தாவீது ஜபம் பார்த்தீங்களா, தப்பு பண்ணாரு இல்லைன்னு சொல்லல, சவுலும் பண்ணார். நான் சவுலுக்குள்ள அசுத்தாவி தாவீது கிட்ட போல துக்கப்படுத்துறாரு. சவுல் துக்கப்படுத்தினார், போயிட்டாரு, அசுத்தாவி வந்துச்சு. தாவீது துக்கப்படுத்தினார், விடாப்பிடியா பிடிச்சிட்டார். எங்க தாவீது எப்படி ஜெபிக்கணும்ன்றத கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி ஜோம் பண்ணி, பரிசுத்தாவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து ஜோம் பண்ணி முடிச்சார். இன்னும் கொஞ்சம் விளக்கலான்னு புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்ல எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், டைம் இல்லை. என்ன சந்தோஷத்தை தாரும், எனக்கு உடைய ரட்சணியத்தின் சந்தோஷம். ரட்சணியத்தின் சந்தோஷம்னா என்ன தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த சந்தோஷம் இப்ப எனக்குள்ள இல்ல. ஏதோ எனக்குள்ள ஒரு துக்கம் இருக்குது ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட்ட பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல்ல ஆண்டவர் எனக்கு செய்கிற நன்மை, அப்போ நிறைய துதி பண்ணோம், நிறைய ஜெபிச்சோம், நிறைய ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தோம், அவருக்காக உழைக்கிறதுல, போறதுல, வர்றதுல, எல்லாவற்றிலும் சொல்றேன். நான் எப்படி இருந்தேன்னா சந்தோஷமா செய்தேன் ஒன்னையும். இப்ப என்னால சந்தோஷமா செய்ய முடியல. செய்யறேன், நல்லா கவனிக்கணும், முடிச்சிடுறேன். முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். செய்யறேன், ஆனா சந்தோஷமா செய்யறேனா? ஆண்டவரே, ஆதி நாட்கள்ல நான் ஜோம் பண்ணேன், அப்ப எல்லாம் அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன்லப்பா,
அப்ப நான் ஜெபம் பண்றேன். அந்த ஆடுகளை பார்த்து, அந்த வானத்தை பார்த்து, அந்த மலையை பார்த்து, அந்த கடலை பார்த்தெல்லாம் துதிக்கும் போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தது. ஆனா ராஜா வாக்குன பிறகு அது என்னவோ என்கிட்ட குறைஞ்ச மாதிரி இருக்குதுப்பா. அப்ப துதிச்சதுக்கும் இப்ப துதிக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுதுப்பா. அது என்னை விட்டு போயிருமோ? ஒன்னும் இல்லாதப்பவே நான் நல்லா இருந்தேனோ கர்த்தரோட. என்ன கேட்கிறாரு? அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க. திரும்ப எல்லாரும் சொல்லுங்க, திரும்பவும் தாங்க. அப்ப ஆண்டவருக்காக உன்னை செய்யணும்னா அவ்வளவு இருதயத்தில் அவ்வளவு சந்தோஷமா செஞ்சோம். இன்னைக்கு செய்யறோம், சந்தோஷமா செய்யறோமா? ஆதி நாட்கள்ல நான் வாலிபர் பிரயாணத்துல இருக்கும் போது நான் நல்லா ஜெபம் பண்ணேன். இப்ப நான் செய்யறேன், அந்த சந்தோஷம் இருக்கா? அதை இந்த நாளில ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தாவீது மாதிரி, ஆண்டவரை திரும்பவும். என்ன ஜெபம், என்ன ஒரு சங்கீதம்லாம் ஃபுல்லா தாவீதுடைய ஜெபம் தான். ஜெபம் பாட்டு தான். இது ஜெபம். ஆனா சில அதிகாரங்கள்லாம் ஃபுல்லா பாட்டுனே இருக்கும். தாவீது என்னுடைய பாட்டுனே இருக்கும். அதெல்லாம் அவர் சுரமண்டலத்தை எடுத்து பாருனது. அதெல்லாம் இது ஜெபம். இது ஜெபம். இந்த அதிகாரம் ஜெபம். அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கன்றாரு. ஆதி நாட்கள்ல நாங்க ஜெபித்த ஜெபம், ஆதி நாட்கள்ல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை, கர்த்தரோடு கூட இசைந்து வாழ்ந்த வாழ்க்கை, அது இப்ப என்கிட்ட குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுப்பா. இருக்கு, செய்யறேன், முழு மனதோட செய்யல. நிறைய பேர் அப்படி இருக்கீங்க கூடுகையில், எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஆண்டவர்னாலே அப்படி ஒரு துள்ளுதல் இருக்கும். ஜபம்னா அவ்வளவு வாஞ்சையா இருக்கும். இன்னைக்கு ஜபம் பண்றோம், இல்லைன்னு சொல்ல நான். ஆனா வாஞ்சம் போயிடுச்சு. அடுத்தது சொல்றாரு, முடிச்சிடுறேன். உற்சாகமான ஆவி, அந்த வசனம் மட்டும்தான் படிக்க போறேன். உற்சாகமான ஆவி, பாப்பா பிடிச்சுக்கோங்கப்பா, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய். என்ன கேட்கிறார்? ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தாங்க. அடுத்தது கேட்கிறார், எனக்கு தந்துருங்க. அடுத்தது, எனக்கு உன்னை தாங்கணும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு சோர்வின் ஆவி எப்பயும் வந்துருச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ஸ்பிரிட்லாம் வந்துச்சுப்பா. இந்த மாதிரி பாவத்தை எல்லாம் பண்ணிட்டேன்ப்பா. இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வருது அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவரை விட்டு அந்த சந்தோஷம் போய், ஆண்டவர் மேல இருந்ததான அந்த முழு நம்பிக்கை போய், அந்த சோர்வின் ஆவி வந்தது. இந்த சோர்வின் ஆவியினுடைய ஆப்போசிட் தான் உற்சாகத்தின் ஆவி. ஜபத்துக்கு வரேன், உற்சாகமா வரமா? உற்சாகம் இருக்கா? எல்லாருக்குள்ளேயுமே இது கொஞ்சம் குறையும். எல்லாருக்குள்ளேயும் குறையும். எல்லாருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இந்த பகுதி ஒன்று வரும். வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். ஆனா திரும்ப அது ரெக்கவர் ஆகி வரோம் பார்த்தீங்களா? அதுல இருந்து நம்ம வெளியே வர்றோம் பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். திரும்ப நான் அதுல இருந்து வெளியே வரணும்ல. நான் அப்படியே அதுலயே மூழ்கிட்டேன் அப்படின்னா, அங்கே நான் ஆண்டவரை விட்டு மொத்தமா போயிட்டேன்னு அர்த்தம். ஆனா நான் அப்படி போகாம திரும்ப வந்தாரு பார்த்தீங்களா? அங்க நிக்கிறார் தாவீது. கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, ஒரு உற்சாகமான ஆவி இருந்துச்சு எனக்கு, இப்ப எனக்கு வரேன், இப்ப ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனா அப்ப இருந்த அந்த ஸ்பிரிட் இல்லையேப்பா. என் ஸ்பிரிட்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்க மாதிரி தெரியுதப்பா. இந்த ஆவி போய் என்ன ஆவி தரணும்? உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து, ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கைய உற்சாகமா வாழல வாழ்றோம், ஏதோ ஜெபிக்கிறோம், அப்படிதானே? எல்லாரும் ஜபத்துக்கு போறாங்க, நானும் வரேன். டெய்லி காலையில இது பிராக்டிஸ் ஆகி போச்சு, வரேன். உற்சாகமா இருக்கோமா?
இன்னைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேச போறார்? மாலதி போட்டிருந்தா. இன்னைக்கு காலையில் நான் கண்ணீரோட வந்தேன். உண்மையாக ஆண்டவருக்கு முன்னாடி உட்காந்து சொல்கிறேன். நான் எடுத்து வச்ச சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? யோசேப்பை குறித்து எடுத்துட்டேன், வசனம்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இந்த பெண்ணுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வசனத்தையும் மாற்றி அவள் இப்படி ஜெபிச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியாது, கண்ணீரோட ஜபத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அந்த வசனத்தையே மாற்றி இதை சொல்லுங்கிறார். நான் ஆக்சுவலாக அந்த வசனத்தை அப்படி சும்மா ஒரு முதல்ல கொடுப்பார், சில நேரத்தில் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த வசனத்துக்கு வரலாம். நான் இன்றைக்கி அதே முடிச்சிட்டேன். எனக்கு சில நேரத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன ஆண்டவரே, இதையும் நீர் தான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது, ஆனால் ஏன் ஜெபிக்க ஆரம்பித்து நான் பிரசங்கத்தை எடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு மாற்றிடுறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. பார்த்தா ஆண்டவர் சொன்னார், காலையிலே சொல்லிட்டார், ஒருத்தர் சில தேவைகளோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. பணம் மட்டும்தான் தேவைன்னு இல்லைங்க, நிறைய தேவைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை. அந்த தேவைகளோடு இருக்காங்க. நீ அதை இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு இந்த மெசேஜ் அவரே வாயில் வச்சார், அவரே கொடுத்தாரு, அவரே முடிச்சார். அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பினார். என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் தூண்டி எழுப்பிடுவார். இப்போ அந்த பெண்ணை எனக்கு அந்த மாலதி எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறா, வாய்ஸ் மெசேஜ். என்னன்னா, எனக்கு நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதாங்க, அதுதான். அந்த கீழே விழுந்து போறோம் பாருங்க, அந்த சோர்வின் ஆவியில டக்குன்னு தூக்கி நிப்பாட்டி ஆண்டவர் என்னை தாங்கும்படி செய்யறாரு பாருங்க. அதுதாங்க ஆண்டவர் செய்யறது. அந்த உற்சாகத்தின் ஆவி என்னிலே தாங்கும்படி ஆண்டவர் செய்வார், செய்வார், செய்து முடிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர். நம்ம விழுகிறது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படி வரும், லைஃப்ல வரும். எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி சோர்வு, இந்த மாதிரி ரட்சணியத்தின் சந்தோஷம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு வரும். ஆனால் நான் திரும்ப வரேன் பார்த்தீங்களா, இருந்துச்சு. நான் அதுலேயே மூழ்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட ஆண்டவர் இடைப்படலை. நான் சவுல் அப்படியே போயிட்டார், அப்படியே பேயோடையே போய் அப்படியே பேயாவே போய் கடைசியில் ஒருத்தர் குத்தி அந்த அவருடைய ஈட்டிலே அவரே விழுந்து, எப்படி அவர் வச்சிருந்த ஈட்டியில அவரை குத்திக்கிட்டு அப்படிதான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தாவீது அப்படி இல்லை. முதிர் வயதிலே கர்த்தரோடு இருந்த காரியங்கள் அதிகமா இருக்குது தாவீதை குறிச்சு. அதுல ஒரு 2 வரி தான் நான் இதுல படிச்சிருக்கேன் தாவீதை குறிச்சு. இந்த கிருபைகளை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேட்போமா? 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஆண்டவரே, எனக்குள்ளே உற்சாகமா செய்ய முடியலப்பா, சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வரேன், ஆனா ஒரு துள்ளல் இருக்குதா? இயேசு அப்படின்னா எனக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கா? என் ஆண்டவர் ஐயாவது எனக்காக மரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் செய்வார், என்னை விடுவிப்பார் அப்படின்ற உற்சாகம் இருக்கா? அது இல்லைல்ல. அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சின்னதுல இருந்துச்சுப்பா, அந்த வாலிபத்துல இருந்துச்சு, ஒரு உற்சாகம் இருந்துச்சு. நல்ல ஜோம் பண்ணேன், நல்ல ஆண்டவருடைய காரியங்களை பார்த்துருக்கேன், எனக்கு நல்ல கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப இருக்கா? இல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல இருந்துச்சு, இப்ப நான் ரொம்ப ஒரு மாதிரி கீழே போன மாதிரி தெரியுது. ஆனா செய்யறேன், உற்சாகமா செய்ய முடியல. அந்த உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாங்கும்படி செய்யும். இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இவர் கேட்டாரு பாருங்க, கேட்டாரு, அவர் கேட்கிறார், ஜபம் பண்றாரு. இந்த ஜபத்தை பண்றாரு தாவீது. நான் இந்த ஜபத்தை பண்றேனா? அப்படியே வரேன், அப்படியே வரேன், அப்படியே வரேன், அப்படியே வரேன். என்னை நானே சோதிக்கிறதே இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு எனக்கே தெரியறதில்லை. தாவீது தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆகா, எங்கே ஒரு இடத்துல எனக்குள்ள ஸ்பிரிட்ல ஒரு துள்ளல் இல்லையே, அதை திரும்பவும் கொண்டு வந்தார். எல்லாருக்கும் தாங்காண்டவரே. இந்த கிருபைகள் பெரியதுங்க, இந்த வசனங்கள் பெரியது. இந்த வசனத்தை படிச்சு படிச்சு நம்மளே மாற்ற முடியும். நம்ம அப்பதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஓட முடியும். சும்மா இது இன்னைக்கு நாளைக்கு முடிகிறது இல்லை. எதை இன்னைக்கு வந்தோம், நாளைக்கு திரும்ப சோர்ந்து போய் அப்படியே போயிட்டோம். சோர்வு வரும்.
நம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்ப குறையும். ஆனால் இரண்டையும் ஆண்டவர், நான் இந்த ஜெபத்தை செய்யும் போது என்னை மறுபடியும் தூக்கி எடுப்பார். பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுக்கவே மாட்டார். என்னுடைய ஜெபம் அதுவா இருக்க வேண்டும். என்னுடைய ஃபோக்கஸ் வேற எதுலையாவது, ஆண்டவரே வீட்டை மட்டும் எடுத்துறாதீங்கப்பா அப்படின்லாம் கேட்க தேவையில்ல. இதை எடுக்காதீங்கன்னு சொன்னாலே அதை எடுக்க மாட்டாரு. அதாவது எனக்கு எது மெயின்னே தெரியறதில்லை, எனக்கு எது முக்கியம்னே தெரியறதில்லை. எனக்கு எது முக்கியம், ஆண்டவரே என் வீட்டை எடுத்துறாதீங்கப்பா அப்படின்னு கேட்கறத காட்டிலும் பரிசுத்த ஆவி எடுக்காதீங்கன்னு சொன்னாலே அவர் என்ன பண்ணல தெரியுமா? அவருடைய சிங்காசனத்தையும் எடுக்கல, பணத்தையும் எடுக்கல, எதையுமே எடுக்கல அவரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ற காரியம். இதை எடுக்காதீங்கன்னு கேட்டாலே அதை எடுக்க மாட்டாரு. இப்ப நான் எப்படி தெரியுமா இருக்கேன், ஐயோ இது போயிருமோ, அது போயிடும், அப்படிதான் போயிடுச்சு சவுலுக்கு. இவரு கரெக்டா பிடிச்சாரு பாயிண்ட. எதை கேட்கணுமோ அதை கேட்டாரு, எதை செகண்டரியா வைக்கணுமோ அதை செகண்டா வச்சாரு. இன்னைக்கு நான் அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு இதை கேட்கறதே இல்லை. இதை கேளுங்க, இதை கேளுங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை எடுத்துருவாரா? எடுக்க மாட்டார். இன்னும் கூட்டி வழங்கி அவர் பிள்ளைய அவரே சிங்காசனத்தில் உட்கார வச்சு அவரே முடிச்சு முதிர் வயதிலே கர்த்தரோடு போய் சேர்ந்தார். நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. இதை எடுக்காதீங்கன்னு சொன்னவர், அப்ப அதை எடுத்துடலாமா ஆண்டவர் கேட்கல, அதையும் கொடுத்தார், இதையும் எடுக்கல. இந்த மத்தியான வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கு இந்த கிருபைகளை காணும். அருமையான வார்த்தைகள், அருமையான வசனங்கள், அருமையான வெளிப்பாடுகள், அருமையான ஆண்டவருடைய காரியங்கள் எங்களோடு கூட பேசி இருக்கிறீரப்பா. நீ பேசுகிறவரப்பா. கண்ணீரோடு ஒருத்தர் ஜபத்துக்குள்ள வராங்கன்னா அந்த கண்ணீரை துடைப்பதற்கான வார்த்தைகளை இந்த ஜபத்திலே வச்சிருக்காரு. என்ன ஒரு அற்புதமான தேவன் இல்லை? அவங்க உற்சாகமா எழுப்பிடுறாங்க, செய்வார் அப்படின்ற விசுவாசத்துல வராங்க. செய்வார், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது வேற சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டோம். ஏன்னா செய்வார், செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், முடித்து காட்டுவார். எந்த கைகள் இன்றைக்கு வெறும் கைகளாய் இருக்கிறதோ அதே கைகள் ஆசீர்வாதமான கைகளாய் மாறும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட ஆண்டவருக்குள்ள துள்ளல் வருது பாருங்க, அது வரணும். எனக்கு தான் இன்னைக்கு பேசினாரு. அந்த அம்மா போட்டுனாங்க, எனக்கு தான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கொடுத்ததே ஆண்டவர் தான். ஆண்டவரே கொடுத்துட்டு ஆண்டவரே மாற்றிடுவாரா? இந்த அம்மாவுடைய கண்ணீர் மாற்றி விட்டது பார்த்தீங்களா? ஒருத்தருக்காக கூட ஆண்டவர் கர்சனையா இருப்பாருங்க. நான் நினைக்கிறேன், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் பேசுவார். ஒரு ஆத்துமாவையும் கூட தேவன் கை விடவே மாட்டாரு, அவங்கள தள்ளவே மாட்டார். அந்த ஆத்துமாவுக்கு வேண்டியதான ஆகாரத்தை கொடுப்பார். கர்த்தர் செய்வார், எல்லாருக்கும் செய்வார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதா. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடி.